இந்தியாவே ஜனநாயகத்தில் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திலே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம். என்ன தலைப்பு? உங்களுடைய பார்வையிலே எவையெல்லாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய வலிமை, எவையெல்லாம் பெருமை சேர்க்கும் வலிமை, எவையெல்லாம் வியக்க வைக்கும் புதுமை, எவையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத கொடுமை, எவையெல்லாம் தெரிந்தே செய்யக்கூடிய மடமை, எவையெல்லாம் உடனே செய்ய வேண்டிய கடமை. இப்படி 5 தலைப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா, பல வேதங்கள் பிறந்தது இந்தியா. அது அன்னைக்குங்க. ஒற்றுமையில் வேற்றுமை இந்தியா, பல வேதனைகள் நிறைந்தது இந்தியா அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கோமே. என்னங்க காரணம்? தாய்மொழி நமது கண்கள், தமிழ் மொழி நமது கண்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எங்கேயோ வெளி மாநிலத்தில், வெளி ஸ்டேட்ல வெளில போயிருக்கிற எத்தனையோ தமிழர்களை இன்னும் குருடனாவே வச்சிருக்கோமே. இதுக்கு என்னங்க காரணம்? காக்கைக்கும் கோழிக்கும் காட்டுவாழ் விலங்குகளுக்கும் ஒரே மொழி, மனிதனாய் பிறந்த மடமையோ என்னவோ, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை மொழி, எத்தனை மொழி என எண்ணுவதற்குள்ள என் ஜீவன் முடிந்துவிடும் போல இருக்கிறது. தாய்மொழிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்ணு மாதிரி தான். ஆனால் அந்த கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம கண்ணாடி போட்டுட்டு பார்க்கறது இல்லை. அது மாதிரி தாங்க மற்ற மொழியும். இளைஞர்கள் கையில் இந்தியா, இளைஞர்கள் கையில் இந்தியான்னு சொல்கிற இந்த சமுதாயம் உங்கள் காதில் விழுதோ விழலையோ எனக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் ஒரு மாற்று மொழி தெரியாமல் தமிழக எல்லைகள் கூட தாண்டாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏன் சார், வெள்ளக்கார வெறும் 250 வருஷம் தான் சார் நம்ம ஆண்டுட்டு போனா, 250 வருஷமா ஆண்டுட்டு போன அந்த ஒரு மொழியை பாடமொழியா வச்சிருக்கீங்க. நம்ம சகோதர மொழி இந்தி, அதை ஏங்க இன்னொரு பாடமொழியா வைக்கல? தமிழ் மொழி சார், தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னு சொன்னான். ராமர் பாலம் இருக்குதா இல்லையான்றது 2வது. 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கும்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றான். 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலத்தை கூட கண்டுபிடிச்சு சொல்ல முடிஞ்ச அறிஞர்களால என்னுடைய தாய்மொழி தமிழ் எப்ப தோன்றியதுன்னு கண்டுபிடிக்க முடியலனா அந்த தமிழ் மொழியை நான் தாய்மொழியாக அடைந்ததே என்னுடைய பெருமைக்குரிய வலிமை. இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல எவ்வளோ வந்துருச்சு. புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வரப்போகுது. அந்த சாஃப்ட்வேர் என்னன்னா, அதுக்கு கீபோர்டு டைப்பிங் எல்லாம் தேவையில்லை. நாம் என்ன பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு எழுத்து வடிவமாக மாற்றிடும். இதுக்கு எந்த மொழி சரியாக வரும்னு யோசித்து பார்க்குறாங்க, ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. எந்த மொழியும் சரியாகவில்லை. இந்த சாஃப்ட்வேருக்கு சரியாகக்கூடிய ஒரே மொழி இந்த உலகத்திலேயே நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். இது மட்டும் இல்லை சார், நம்ம ஊர்லலாம் சண்டை போட்டுட்டா பஞ்சாயத்து ஆலமரத்தடியிலோ அரச மரத்தடியிலோ நடத்துவான். அகில உலக நாடுகளில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஐநா சபையில் பஞ்சாயத்து பண்ணுவான். அகில உலகத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஐநா சபையில் நம்முடைய தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளின்ற வாசகம் இடம்பெற்று இருக்குன்னா நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தில் கிடைச்ச அங்கீகாரம் இல்லையா? கற்பது மாணவனின் கடமை, கற்பிப்பது ஆசிரியரின் கடமை. பாசம் கொடுப்பது பெற்றோரின் கடமை, முதிர்ந்த வயதில் அவர்களை பாதுகாப்பது மகனது கடமை. அறியாமையை நீக்கிறது பத்திரிகையோட கடமை, பண்புள்ள சமுதாயத்தை படைக்கிறது படைப்பாளனோட கடமை. அதே மாதிரி எல்லா கடமையும் எடுக்கணீங்க. காதலிப்பது ஒரு இளைஞனின் கடமை, அந்த காதலை தடுப்பது பெண்ணை பெற்ற அப்பனின் கடமை. அதை சொல்ல மறந்துட்டீங்களே. இளைஞர்கள் மனசுல ஒரு ஏக்கம் இருந்து நான் சொல்லிட்டேன்ப்பா. அதே மாதிரி சார், லட்சங்களை தேடாம லட்சியத்தை தேடி போறது அரசியல்வாதியோட கடமை. ஒரு தருதலையை தேடாம தலைவனை தேடுறது தனி மனிதனோட கடமை. அந்த தனி மனிதன் தன்னோட கடமைகளை வரிசையா செஞ்சுக்கிட்டே வந்தான்னா இந்த உலகம் உன்னதமான இடத்துக்கு போயிரும் சார். ஐயா, எல்லாரும் அந்த கொடுமை இந்த கொடுமைன்னு பேசுறாங்க. ஆனா மனிதனோட கழிவை மனிதனே அள்ளுறது தான்யா பெரிய கொடுமை. ஒரு துப்புரவு தொழில் செய்யறவங்க 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டிருக்காங்க ஐயா. ஏன்னா அவங்க செய்யற தொழில் அப்படிப்பட்ட தொழில். இந்த தொழில் செய்யறவங்க 65% பேரு
குடிக்காரங்களா இருக்காங்க ஐயா. ஏன்னா அவங்க செய்யற தொழில் செய்யறவங்க நாத்தத்துல இதுலயே இருக்காங்கல்ல, அதனால அவங்க குடிக்கிறாங்க ஐயா. அவனாவது வாழ்க்கையில கஷ்டமே கஷ்டம். நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மூக்க பிடிச்சுக்கிட்டு மக்கள் நடந்து செல்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். ஆனால் அவன் மூக்கை பிடிக்காமல் தன் வாழ்க்கையே அதுதான் என்று அந்த இறங்கி தன் கடமையை செய்கிறான். அவன் மது அருந்துகிறான். ஆனால் சரக்கு சரியில்லைன்னா நாத்தம் தாங்கன்னா மூக்கை பிடிச்சு கப்புனி ஏத்துறான். ஏன்னா கப்புனி ஏத்துனா குப்புனி ஏறுதான். இவர்கள் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நிலை கஷ்டப்படுறாங்க. இந்த தொழில இருக்கவங்களுக்கு இஸ்னோபிலியான்ற ஒரு நோய் அதிகமா இவங்களை பாதிச்சிருக்குங்க. எங்க கோவில் அடிக்கிறதுக்கு கூட ஒரு மணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இயந்திர மணியா. ஆனா மனிதனோட கழிவை அள்ளுறதுக்கு இன்னும் ஏன் சார் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கல? இதுதான் என் கொடுமையிலும் கொடுமை, பெருங்கொடுமை. இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் என்ன பார்க்குறாங்க? புத்தி கூர்மை இருக்கா, பேச்சு திறமை இருக்கா, இதுதான் பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் வேலைக்கு போனால் மட்டும் என்ன பார்க்குறாங்க? உடல் தகுதி பார்க்குறாங்க. எப்படின்னா ஹைட்டு ஒழுங்கா இருக்காங்களா, வெயிட் ஒழுங்கா இருக்காங்களா, ஓடுறாங்களா, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதே போலீஸ் செலக்ட் ஆகி வராங்க. செலக்ட் ஆகி வரும்போது என்ன பண்ணுறாங்க? ரொம்ப நாள் இல்லை, 5 வருஷம்லாம் வேணாம், ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க. அதே உடல் தகுதியோடு இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு. அப்படி இல்லாதவங்கள நம்ம வேலையில இருந்து எடுத்துடணும் உடனே. அது பண்ணாம இருக்கிறது தான் மடமத்தனம். அதாவது நீங்க இந்த தொப்பையோட இருக்கிற போலீஸ் எல்லாம் அங்க இருந்துகிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுவீங்க, அதானே? சாபாஸ். சமீபத்துல வாரமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அதுல கிரைம் பிரான்ச் அதிகாரி ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருந்தாரு. அதாவது லஞ்சம், ஃபோர்ஜரி, கொலை இதெல்லாம் செய்யறவங்கள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரத்தோட பிடிச்சாலும் சில உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கால அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதையும் தாண்டி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் வாத திறமையுள்ள வக்கீலுங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதனால எங்களோட முயற்சியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்துடுறாங்கன்னு எழுதியிருந்தாரு. சரி, அவங்களோட தொழில் கடமை என்னன்னா அவங்கள நம்பி வரவங்களை காப்பாத்துறது, வெளியே எடுத்துட்டு வருதுதான். ஓகே, ஆனா அதுலயும் ஒரு சமூக பொறுப்பு வேண்டாமாங்க? அந்த குற்றவாளி வெளியே வந்தா 1-2 பேருக்கு ஆபத்துன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா நாட்டுக்கே ஆபத்துங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க, அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இதுவும் நடந்ததுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் கொன்னவங்களை 1-2 பேரை சுட்டு கொன்னுட்டாங்க சார். கொஞ்சம் பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. மானமுள்ள நாட்டுப்பற்றுள்ள வக்கீல்கள் யாருமே அவங்களுக்காக ஆஜராகலை. நீதிமன்றத்தில் சொன்னாங்க, இவங்களுக்காக யாரும் வாதாட வரலன்னா அரசாங்க செலவில் 2 வக்கீலை வைங்க, அவங்களுக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டுன்னு சொன்னாங்க. ஒரு குற்றவாளிக்கு, அதுவும் பிரதமரை கொன்ன குற்றவாளிக்கு அரசாங்க செலவில் வக்கீல் வைத்து வாதாடிய ஜனநாயக பெருமை இந்த உலகத்தில் இந்தியாவுக்கு மட்டும்தான் சார் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் இவ்வளவு பெருமைப்பட்டிருப்பனான்னு எனக்கு தெரியல சார். இங்க டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் தமிழன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன் சார். இங்க டெல்லியில நார்மலாவே சவுத் இண்டியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது சார்.
நம்மளுடைய உழைப்பு, அந்த மரியாதை கொடுக்குற தினம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நார்மலாக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் போனால் கூட சவுத் இந்தியன்னு சொன்னால் இங்கே 5 மார்க் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு மார்க் தட்டி சொல்லுவேன் சார், நான் தமிழன் நாட்டில் பிறந்தது என்னுடைய பெருமைக்குரிய வலிமைன்னு சொல்லிட்டு. நான் முனிர்கால் இருக்கேன், தமிழர்கள் அதிகம் வாழற இடம். அந்த தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், 20 அடுக்கு கட்டி வச்சிருப்பான் நீட்டா, தெருவில் இடம் விட்டுருக்க மாட்டான். 2 பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து ஓட முடியாது. சரி, நான் இப்படின்னா என்ன, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து போகும்போது முனிர்காவில் என்ட்ரு ஆகும்போது பார்த்துட்டே போகணும், எந்த பால்கனியில் எங்கேருந்து எது விழுமோ தெரியாது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இப்படியே தான் போயிட்டு இருக்கணும். சார், தமிழ்நாட்டில் இருந்து நியூ டெல்லிக்கு வந்தாலும் 4 பேர் தலை நிமிர்ந்து பார்க்குற இடத்துல இருக்கானே, அதுவே நம்மளோட ஒரு பெருமை தான் சார். அப்புறம் அரசியல்னு சொன்ன உடனே இப்போ நிறைய பேர் மனசில் அது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய பார்வையில் அரசியல் எப்படி தெரியுமா தெரியுது, என்னுடைய பெருமைக்குரிய வலிமையில ஒன்னா தெரியுது சார். தங்கத்துல ஒரு குறை இருந்தாலும் அது தரத்துல குறையிறது கிடையாது. அது மாதிரி அரசியல்ல சில குற்றங்கள் இருந்தாலும் என்னுடைய அரசியல் என்னுடைய பெருமைக்குரிய வலிமை தான். நான் காலேஜுக்கு போனப்போ முதல் நாள் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்துட்டு இதில் உங்களுடைய எய்ம் என்னன்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிஎம்னு எழுதி கொடுத்தேன் எங்கள் காலேஜில். மிஸ் எல்லார் பேப்பரையும் பார்த்தாங்க, யாருமா அது சிஎம் பிரேமலதா எங்கே அப்படின்னாங்க. மிஸ் நான் தான் அப்படின்னு சொன்னேன். என்ன உன்னோட எய்ம் சிஎம்னு எழுதியிருக்கேன்? ஆமாம் மேடம், சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது, அதனால தான் நான் சிஎம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என்னைய வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஎம்னு சொல்லிட்டு கிளாஸ் லீடர் போஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. காலேஜ் படித்து முடிச்சாச்சு, நல்ல மார்க்கும் வாங்கியாச்சு. நான் ஒரு சாதாரணமாக மாணவியாக இருக்கும்போது என்னோட கருத்துக்களை சொல்லும்போது என் ஃப்ரெண்டு மட்டும்தான் என் கருத்துக்களை ஏற்றுக்கிட்டா. நான் கிளாஸ் லீடராக இருந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது என் கிளாஸ் பிள்ளைங்கெல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஸ்கூல் லீடர் போஸ்ட் கிடச்சிது, ஸ்கூல் லீடராக இருந்து என் கருத்துக்களை சொன்னேன், என் ஸ்கூலே கேட்டுது. அன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சேன், இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நான் இங்கே டெல்லி வந்திருக்கேன். இப்போ என்னுடைய கனவுகள் பறந்து விரிஞ்சிருக்கு, நான் பிரதம மந்திரி ஆகணும், நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த பிரேமலதா என்ற ஒரு பெண் கூட இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக ஆக முடியும் என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டது இந்தியா என்று நான் பெருமைப்படுகிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், குடத்துக்குள்ளிட்ட விளக்கா இருந்தீங்கன்னா உங்க கருத்து உங்ககிட்ட தான் இருக்கும். வாங்க குன்றின் மேலிட்ட விளக்கா இருப்போம். ஒவ்வொருத்தரும் தலைவர் பதவியில இருந்து சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் நாடு ஃபுல்லா போய் சேரும் சார்.